பராசக்தி டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா, ஜெயம் ரவி, ரவி மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு 2026 ஜனவரி 14 பொங்கல் ட்ரீட்டா வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் டிராமா 90ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு பீரியாட்டிக்கல் திரைப்படம். இந்த படத்துடைய கதைக்களமே 90ஸ்ல நடக்கிற மாதிரி தான் அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் கெரியர்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திரைப்படமாகவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற ஒரு படமாகவும் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றாப்புல. லாஸ்டா பிரகாஷும் சிவகார்த்திகேயனும் இணைஞ்சு அமரன் அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்தாங்க. அந்த படம் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமா மாறி இருக்கு. அதே கூட்டணியில சிவகார்த்திகேயன் நம்ம பிரகாஷ் இருவரும் இணைஞ்சு இந்த பராசக்தி படத்துல பணி புரிஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஆல்பம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இன்னைக்கு இந்த படத்துடைய முதல் பாடல் அடி அலையே அப்படின்ற ஒரு சாங் ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த சாங்கை நம்ம சாண்ட்ரோலன், அதுக்கு அடுத்து நம்ம ரோடி பேபி தி இவங்க இருவரும் சேர்ந்து பாடியிருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் சிறப்பு அம்சமா பார்க்கப்பட்டது. சாங் வெளிவந்துருச்சு. சாங் வெளிவரதுக்கு முன்னாடி அந்த சாங்ல எனக்கு நேர்மாறான ஒரு விமர்சனம் இருந்தது. சாங்க்கும் விஷுவலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அதே தான் இப்பயும் சாங்கா நீங்க தனியா கேட்டீங்கன்னா சாங் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. ஆனா அந்த விஷுவலா நம்ம பார்க்கும்போது இவங்களுடைய வாய்ஸ் அந்த கேரக்டா நடிச்சிருக்கிற அந்த ஹீரோயின் ஸ்ரீலீலா, அதுக்கு அடுத்து சிவகார்த்திகேயனுக்கு செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவங்களுடைய குரல் வளம் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். இப்போ இவங்க பாடி இருக்கிற குரல் வேற மாதிரி இருக்கு. ரோடி வேப் டியோடைய வாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்றேன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த வாய்ஸ் ஸ்ரீலாக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இன்ஸ்டன்டாவே ஒரு சாங் ஹிட் ஆகும், கேட்ட உடனே பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இந்த பாடலை நம்ம பிரகாஷ் அவர்கள் போட்டிருக்காப்புல. இப்பயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒருத்தன் ரைஸ் மில்லுல போயிட்டு வந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம என்ன வார்த்தை அப்படின்றது தெளிவா புரியுற மாதிரி பிரகாஷ் ரொம்ப அற்புதமா போட்டிருக்காப்புல. மியூசிக்கா இருக்கட்டும், வாய்ஸா இருக்கட்டும், லிரிக்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா அது வீடியோ சாங்கா இல்லாம தனியா பார்க்கும்போது மட்டும்தான், வீடியோ சாங்கா பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னடா இது ரெண்டுத்துக்கு ஒட்டாத மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.